முன்னணி திரைப்படங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பல மொழிகள் நடிச்சிருக்காங்க. தேசிய விருது வாங்கின ஒரு நடிகை. எந்த மொழி நடித்தாலும் அந்த மொழியில் விருது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். மேம், பாடலை பற்றி சில வரிகள். எல்லோருக்கும் வணக்கம். நிறைய தெரிந்த முகங்கள். மாதேஷ் சார் வந்தது, அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா சாக்லேட் படம் அப்போது நிறைய பேசிகிட்டு இருப்போம் சினிமாவை பற்றி. இன்றைக்கி அன்னைக்கு விட்டதை இன்றைக்கி ஆரம்பித்து நான் சொன்னேன். மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்தேன், ஒரு சைனீஸ் ஃபிலிம். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் எங்களுடைய குடும்பம். எப்போ யாரை மீட் பண்ணாலும் ஒரு புது உற்சாகம், ஒரு புது சந்தோஷம். ஏஞ்சல் இருக்காங்க. ஏஞ்சல் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் கிராஜுவேட் ப்ளஸ் மெட்ராஸ் டாக்கீஸ்லேயும் ஒர்க் பண்ணவங்க. ஷீஸ் ஃபிலிம் பற்றி எல்லா தெரியும். ரிங்கு இருக்காங்க, மை ஃப்ரெண்ட். ஃப்ரெஞ்சில் நானும் அவங்கள பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம். 2 பேரும் ஃப்ரெஞ்சு படித்தவங்க. அவங்க நல்லா படித்தாங்க, நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன். கம்மிங் டு திஸ் ஆல்பம், இது ஒரு வித்தியாசமான ஒரு க்ரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடி சினிமா தான் இருந்தது, ட்ராமா தான் இருந்தது. ப்ளேபேக்கில் ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே சிங்கர்ஸ் பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது. இப்போ எனிதிங் இஸ் பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நிறைய அவென்யூஸ் இருக்குது. அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம நல்லா பாடுறவங்கள, நல்லா மியூசிக் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது. இந்த சாய் அபியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் அந்த சின்ன பையன் நம்ம ஹரிணி அண்ட் திப்புவோட சன்னுன்னு தெரியவே தெரியாது. நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்தேன்னா ஹரிணி முதல்ல நம்ம ஸ்டுடியோவில் தான் கூட்டிகிட்டு உட்கார வச்சு நிலா காய்குதே பாட வச்சது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புதுசாக டேலண்ட் புது அவென்யூலேருந்து வரும்போது, ஸோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு 2 நாள் ஏதோ ரொம்ப ஹிட் சினிமாவில் இருக்கிற பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது ப்ரைவேட் ஆல்பம் தான். இன்றைக்கி அதே மாதிரி இன்னொரு ப்ரைவேட் ஆல்பம். ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது ஒரு யங் டேலண்ட். இது ரொம்ப மெச்சோர் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட்டு. இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட்டு. இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன். இது வெரி பெப்பி. எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்குது. சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது? எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு ஆர்டிஸ்ட் கரெக்டாக பதில் சொல்லணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்மளை இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாங்க. ஒரு டைரக்டர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்களை எதை வச்சு ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த சமயத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இருந்ததோ, அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியாக இருக்குமோ அதை வச்சு தான் நான் அந்த சம்பவத்தையே ஞாபகம் வச்சுக்குவேன். உடனே கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு போனார் என்கிட்ட. ஸோ அதனால் சினிமாவில் லைஃப்லேயே சங்கீதம் இல்லைன்னா, மியூசிக் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். காலையில் எழுந்தோடனே ஒரு பாட்டை கேட்டால், ஆக்சுவலி நேற்றுக்கு நான் காலையில் 6 மணிக்கு வந்தால் என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க ஒரு புது டிரான்சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சந்தோஷமாக இருந்தது. நாளே சந்தோஷமாக ஆரம்பிச்சது, ஒரு ரம்யமாக ஆரம்பிச்சது. ஸோ அதனால் இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் நன்றி சொல்லணும். நிச்சயமாக நன்றி சொல்லணும். திரும்பவும் சொல்கிறேன், சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இங்கே இந்த பிரசாத் லேப் பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது. குடும்பம் ஒரு கதம்பம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம். அந்த படத்தில் லூப் டப்பிங் அப்படின்னா ஒரே இதை போடுவாங்க, திரும்பி 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 போடுவாங்க. கரெக்டாக பிடிச்சி சொல்லணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் அப்படின்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் முடியாது, ஏன்னா ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜின்னு இவ்வளோ தூரம் வந்தாலும் மனிதர்கள், நட்பு, உறவு எல்லாம் இருக்குது. இன்றைக்கி இந்த குடும்பத்தோடு எனக்கு இருக்கிற நட்பு, அந்த குடும்பத்து மேலே எனக்கு இருக்கிற மரியாதையில் தான் வந்தேன். ரெஹானாக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல. 1997 எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன். 49 கிலோ தான் இருந்தேன். இப்போ உங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு தினம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை என் வீட்டில் நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு போவாங்க. அந்த விளக்கை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும், உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த தாய்க்கு இப்போ எங்கே இருக்காங்களோ தெரியல, அவங்களோட வாழ்த்து உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய நன்றியெல்லாம் அவங்கக்கிட்ட போய் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு வாழ்த்தா வரணும். நீங்கள் இன்னும் யூ ஷுட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். You have any questions? And
தேங்க்ஸ் ஃபயாஸ். இது இந்த ஸ்க்ரீனிங் நடந்ததுன்னா அது ஃபயாஸ்னால தான். தேங்க்யூ ஸோ மச். இந்த லாஸ்ட் மினிட் அந்த transferring to certain formats was very difficult and he did it in the last minute. Thank you so much. And thanks Ravufa ma'am for this. Yeah, you have any questions about this? ஓ மைக் இல்லை அப்படி கேட்குது எனக்கு. நீங்கள் கேட்கணுன்னா கேட்கலாம். நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பம் பண்ணேன். ரீங்காரம் தான் முதல்ல பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் சோலோலாம் பாடல. அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணிட்டு இருக்கேன். அழகான ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன் நடுவில். ஸோ யா, ஸோ இண்டிபெண்ட் ஆல்பம் எப்போவுமே எங்களுக்குலாம் ஒரு கிரேஸ் தான். ஏன்னா we can rule the roost in it. இனிமேல் தான் ஆல்பம்ஸ் தான். Yeah. We want to do more. We found a beautiful team. We have lovely Komal with us, Emil Mohammed with us, Mani V. Nair, and we have a lot of team, beautiful people associated with us. ரகனா மேம் சொல்லுங்க சார். இங்கே இந்த பக்கம் இருக்கும். யா சொல்லுங்க சார். இல்லை ஆக்சுவலாக தமிழில் நிறைய ஆல்பம் சாங் வந்துருச்சு. Okay. கல்யாணம் இது மேன் மாற்றிக்கலாம் மாலை அது எல்லாருக்கும் தெரிஞ்சது வர. இது என்ன புதுசாக மக்களுக்கு ஒரு சொல்ல வந்திருக்கீங்க? இல்லை புதுசாக சொல்கிறத விட ஐ திங்க் இட்ஸ் EDM இல்லையா? EDM ஜானரில் நிறைய சாங்ஸ் வந்ததில்ல, கொஞ்சம் தான் வந்திருக்கு. லிட்டில் மாடர்ன்னா சொல்ல வந்திருக்கோம்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், காலையில் ஒரு சாயந்தரமாக ஒருத்தர் போய் நல்லா உழைச்சிட்டு வராரு. அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகணும்னா, கம்ப்ளீட்டாக அவரை வேற ஒரு வேர்ல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு சாங்கை கேட்கும்போது இமீடியட்டாக அவங்க மூட் சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா நம்ம வெறி பிடிச்ச மாதிரி இருப்போம். எனக்கே வந்து சில சமயம் ஒரு மூட் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருப்பேன். ஏதோ ஒரு சாங் வந்து டக்குன்னு அதை மாற்றிடும். ஐ வில் பி ஃப்ரெஷ் ஃபார் த நெக்ஸ்ட். நான் என்ன பண்ணுமோ அதுக்கு நான் காமாக இருப்பேன். இட் மேக்ஸ் இஸ் காம். உங்கள் மேம் சொன்னாங்களே சங்கீதம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு, அந்த மாதிரி தான். எத்தனை உழைச்சிட்டு வர ஒடியூசே நம்ம விவசாயிங்க சாயந்தரம் இளையராஜா சார் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் உற்சாகம் தர்றது அந்த பாட்டு தான். அவங்க அந்த வேலையெல்லாம் அந்த களைப்பெல்லாம் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் முடிச்சுட்டு தூங்கும்போது அந்த பாட்டு கேட்டுட்டு தூங்கும்போது அவங்களுக்கு எல்லா களைப்பும் பறந்து போகுது. ஸோ அதனால நம்ம எவ்வளோ பாட்டு பண்ணாலும் தப்பு இல்லை. இது ஒரு ட்ரீம் தானே, ஒரு அடைய முடியாத லவரை பற்றி சொல்கிற ஒரு ட்ரீம் தான். அந்த வீடியோவில் ஆக்சுவலி அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இல்லை ரகுமான் சார் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சைலண்ட், அது பேசத்தை கேட்காது அப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் அதே மாதிரி பேசணுமா? கேட்காம நீங்கள் படபடன்னு நான் இருங்க. நான் ஃபஸ்ட்டு சேல்ஸ் ரெப்பாக இருந்தேன் ஒரு காலத்தில். ஒரு ஜஸ்ட் ஒரு 20 days சேல்ஸ் ரெப்பாக இருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஆர்ஜேவாக இருந்தேன். ஸோ என்னை சின்மயி தான் கூப்பிட்டு ஆர்ஜே வாக்குனாங்க. அவங்கள பண்ண சொன்ன ஷோவை எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து ஆர்ஜேவானேன். ஆர்ஜேவாக இருக்கும்போது நான் மென்மையாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் பேச முடியாது சார். அது என்னை இப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. இல்லை ரகுமான் சார் இது வந்து பார்த்தாரா கேட்டாரா இந்த சாங்கை? நான் அவர்கிட்ட அனுப்புனேன். அவர் நேற்று எனக்கு மரியாதையே வேற. அவர் எதுவும் சொல்ல மாட்டார்ல. என் பையன் காமிச்சு ஹி செட் தம்ஸ் அப் போட்டார். யார் காமிட்டாலும் தே ரியலி லவ்ட் இட். அண்ட் ஐ எம் ஹோப்பிங் த நியூ ஜென்ரேஷன் வில் லைக் இட். நியூ ஜென்ரேஷனுக்காக பண்ணது இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேரும் ஒன்றா சேரணும். அதுக்கப்புறம் தான் என்ன உள்ளே சேர்ப்பாங்க தெரியாது மேம். உங்கள் ஆசை நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. மேடம் எஸ் சார். நிறைய பாட்டு பாடுறீங்க, நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனில் வரீங்க. ஏன் உங்களை பாட்டுக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால ஸ்க்ரீனில் வர ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏன் சார், இப்போ பாடுறவங்க தான் முக்கியம் சார். அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குல்ல சார், அவங்க வரணுமா இல்லையா சொல்லுங்க. என்னது அவங்க வரக்கூடாதா ஸ்க்ரீனில்? தப்பா? இந்த வாய்ப்பு வந்து அண்ணன் கிட்ட கேட்டிருக்கீங்களா? சாரி பிரதர் கிட்ட. சார் அவர் மியூசிக் டைரக்டர், அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? டேரக்டா என்னன்னா இப்போ நீங்கள் டேரக்டும் பண்ணுறீங்க. ஆமா. வந்து என்னன்னா ஒரு மியூசிஷியனாவே வந்து பாட்டுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தது. என்னன்னா இப்போ இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் நல்லா தெரியுறாங்களா, செலினா கோமஸ் நல்லா தெரியுறாங்களா, எல்லாரும் நல்லா தெரியுறாங்கல்ல, ஜஸ்டின் பீபர் நல்லா தெரியுறாரா? இல்லை எஸ்பிபி சார்லாம் உங்களுக்கு தெரியும், சித்ரா மாலா எல்லாரும் தெரியும். இல்லை நான் இல்லை அவங்க ஸ்க்ரீனில் வந்து இப்போ எஸ்பிபி சாரும் ஸ்க்ரீனில் வந்து பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். பட் நம்ம வேர்ல்ட் லெவலில் யோசிக்கும் போது மியூசிஷியன்ஸ் தான் நம்பர் 1 அங்கே இருக்காங்க. பட் இங்கே நம்ம வந்து ஒரு செகண்ட் கிரேடில் தான் இருக்கோம் மியூசிஷியன்ஸ் எல்லாம். ஸோ இப்போ படத்துலையும் பாட்டை கம்மி பண்ணிட்டாங்க. மியூசிஷியன்ஸ்லாம் எங்கே போவாங்க சொல்லுங்கள்?
மியூசிஷியன் பற்றி பேசுனீங்க. இப்போ லிரிக்ஸ் ரைட்டர்லாம் இருக்காங்க தெரியுங்களா? Yeah, yeah. அவங்கள பற்றிலாம் ஒன்றும் பேசவே இல்லை. சி அவங்களுக்கும் அவென்யூ இருக்குது. அவங்க புக்ஸ் வெளியிட முடியும். அவங்க வந்து இது கவிதை வேறு இடத்துல பேச முடியும். கவி அரங்கம்லாம் இருக்குது. அதுலலாம் அவங்க வர முடியும். அவங்களும் அவங்க கவிதையும் பாட்டாக பண்ண முடியும். டெஃபினட்டாக பண்ணலாம். அவங்களும் நடிக்கணும்னா நடிக்கலாம். வாட் இஸ் தட்? நான் வேண்டாம், நான் சொன்னேன். மேடம் வேர்ல்டில் சிங்கர்ஸ் வந்து வெளியில் தெரிய மாட்டாங்க, இசையமைப்பாளர்லாம் சொன்னீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இசையமைச்ச அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆகிட்டாங்க இங்கே நம்ம தமிழ் சினிமாவில். இப்போ இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? நல்லது. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க? நான் ஆக முடியாது சார். நான் என் பாட்டில் தான் ஹீரோயின், வேறு எதுலையும் இல்லை. அதுலேயே நான் வேறு ஹீரோயின் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன சூட் ஆகுமோ அது பண்ணுறோம். நம்ம அந்த யங்ஸ்டர்ஸாக நடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம கோமல் சர்மாவையும் சனோஜியும் போட்டிருக்கோம். அந்த பாட்டு நான் பாடக்கூடாதா சொல்லுங்கள்? நீங்கள் சில பேர் தூங்காமல் இருக்காங்களே அவங்களுக்காக அது. தூங்கணும்னா அதுக்கு வேறு பாட்டெலாம் இருக்குது நிறைய. யா சரி, அது ஒரு வடிகால் அவங்களுக்கு அது. யா இது ஆக்சுவலி டு டெல் யூ, நான் ரெஹ்மான் சார் ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ணேன். ரெஹ்மான் ஸ்டுடியோவில் தான் நிறைய இடம் நாங்கள் பார்த்தோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இது அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப ஓவராக பட்ஜெட் டெக்கரேட் இருந்தது. ஸோ ரெஹ்மான் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணோம். இது ஐ திங்க் இட் கேம் அரவுண்ட் 7 lakhs இந்த பட்ஜெட். யா ஸோ மேம், பாட்டோட டீசர் பார்த்தோன்னே ஃபுல் பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். டெஃபினட்டாக நீங்கள் ஃப்ரெண்டுங்க நல்லா தெரியும் எனக்கு பாட்டு பிடிச்சது. ஸோ அந்த பாட்டு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. இனிமேல் வந்து பல்லேலக்கா பாடின மலை பாடின ரெஹான்ரை விட்டு மாத்திக்கலாம் மாலை ரெஹானான்னு சொல்லுவாங்கன்னு நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். அழகான பாடல். ஸோ யாராவது கேள்விகள் வேறு யாராவது இருக்கா? வேறு கேள்வி? இதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். பை த வே இந்த டாப்பிக்லேருந்து மூவ் பண்ணி ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். சாரி, இது நான் ப்ரெஸ் இருக்கிறதால நான் சொல்கிறேன். ஐம் டேக்கிங் அட்வான்டேஜ். தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஐவ் ஸ்டார்டட் ஒன் பிரியாணி ஷாப் இன் இது அபுசாலி ஸ்ட்ரீட். ஸோ அங்கே வந்து வி ஹாவ் வெரி நைஸ் பிரியாணிஸ். 1000 பிரியாணி கடை இருக்குது. ஆனாலும் ஏன் டேஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பிரியாணி அது. ஏன்னா நாங்கள் பிரியாணி லவர்ஸ் நாங்கள். ஸோ அந்த யூ கேன் கெட் தட் டேஸ்ட் ஓவர் தேர். நீங்களாம் ட்ரை பண்ணலாம். மேம், I'm giving you sample. நீங்க சாப்பிட்டுட்டு அதை பத்தி சொல்லணும்னா சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சா சொல்லலாம். பாய்ஸ் படத்துல ரஹ்மான் வீட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். I think so. அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. Definitely you will all love it. நான் வெஜ். உங்களுக்கு வெஜ் வேணும்னா தனியா என்கிட்ட சொல்லுங்க. ஒரு நாள் உங்களுக்கு வெஜ் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஷாப் நேம் வந்து கரீமா டைனிங் ஸ்பாட். எங்கள் அம்மா சாப்பாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வீட்டுக்கு வரவங்களும் அவங்களோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்களுக்கும் அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அவங்க சமையலை தான் நானும் கொஞ்சம் கற்றுருக்கேன். ஸோ அதில் இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். அம்மா வந்து யார் வந்தாலும் நிறைய சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக வரவேற்பாங்க. அவங்க நினைவாக தான் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குட்டியான கடை தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அஃபோர்டபுளாக இருக்கும். இல்லை சொல்லலைல்ல. ஆனால் உங்களுக்கு வேணும்னா ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம், விட்டுருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்றோம்ல, சாப்பிட்றோம், பாட்டு கேட்குறோம், சொன்னா தப்பா? ஆமாம், எஸ், ஸ்பான்சர்ட் பை கரீமா பிரியாணி. சூப்பர், தேங்க்ஸ். வாங்க சார், ப்ரெஸ் இல்லை, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா? வாங்க. Anything else you want to ask? Thank you. ஆக்சுவலி ரீல்ஸ் பண்ணி போடுறவங்களுக்கு ப்ரைஸஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் வியூட் ரீல்ஸ்க்கு ஒரு வெளிநாட்டு ட்ரிப் இருக்குது 2 பேருக்கு. ஸோ அது நாங்கள் எந்த டேட் எங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த டேட்டில் அவங்களுக்கு கொடுத்துருவோம். சாங்குக்கு பிரியாணி கிடைக்கும், போடுங்க, நான் கொடுக்குறேன். என்னது? நோ மாத்திக்கலாம் மாலை. ஜோடியா சேர்ந்து நீங்க ஜோடியா சேர்ந்து விடாது, யார் வேணா பண்ணலாம். 2 பேர் சேர்ந்து பண்ணுங்க, போறோம். யா கப்புள்ஸ்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணி போடலாம்னு சொல்றீங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் இருக்க கப்புள்ஸ்லாம் இப்போ பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டு அவங்க சூழ்நிலை என்னவோ, இது வருத்தமான விஷயம்தான். அது வேணும்ட்டே பிரியணும்னு நினைப்பாங்களா அவங்க? யாரும் இல்லைல்ல. நம்ம வந்து லைஃப் லாங் இருக்க போகிறோம் தான் நினைக்கிறாங்க எல்லாருமே.
வேணும்ட்டே பிரியறதில்ல. அதுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நம்ம பிரார்த்திக்கலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.